Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மேம் தக்லீஃபோட ட்ரைலர் இப்போ வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து இந்த ட்ரைலர் பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கியூரியாசிட்டி இருக்குது தேட்டர்ஸில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஜெண்ட்ஸ் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் வந்து ஜூனியருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது ஃப்ரம் தேவர் மகனில் பண்ணினது இப்போது திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி. சிவாஜி இருக்கிற ஸ்பேஸில் கமலும் இப்போது சிம்பு வந்து கமல் சார் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இல்லை கமல் சார் கெட்டப் வந்து எப்படி இருக்கு? கெட்டப் செமையாக இருக்குது. அந்த பபிள்கே சம்பந்தமில் பார்த்த மாதிரியே ஒரு இது இருக்குது. அண்ட் சிம்புவும் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீனில் இவரோட பெரிய லெஜண்டோட ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறாரு அப்படின்ற போது ரொம்ப கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மூவியில் யார் வில்லனாக இருப்பாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வில்லன் நிறைய பேர் இருக்காங்க போல், பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க தேவர் மகன், ஸோ அதோட பார்ட் 2ஆக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மேபி அப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ இந்த படத்தோட ரேட்டிங் வந்து ஏயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஆ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்? ஏன்னா நிறையா கில்லிங்கு ரத்தம் அது இது நிறையா இருக்குது. அது ஸோ இதில் வந்து சிம்பு சார் அண்ட் கமல் சாரோட கெட்டப் எப்படி இருக்குது? கமல் சாரோடது ஏதோ நைட்டி மாதிரி இருக்குது. சிம்பு சார் வந்து கொஞ்சம் ஓகே இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்? இது வந்து என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க அடுத்தது சண்டை போட்டு யாரோ ஒருத்தங்க லாஸ்ட்டாக சாவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து யார் வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமல் சாரா இல்லை சிம்பு சாரா? இது லாஸ்ட்டாக ட்ரெயினில் இடிச்சது வந்து சிம்புனா, அப்போது சிம்புனா வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா சிம்பு வந்து இது வரைக்கும் லவ் ஸ்டோரியில் தான் அழகாக பார்த்துருப்போம். இதில் வந்து சண்டை ரத்தம்னு அழகாக இருக்குது. சண்டை ரத்தம் ரொம்ப அழகாக இருக்கா? ஸோ சிம்பு சார் அண்ட் கமல் சாரோட கெட்டப் இதில் எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கா? ஸோ இதில் யார் வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரோட மூஞ்சியுமே ரொம்ப ரத்தமும் சண்டையுமா தான் தெரியுது. ஸோ அது தெரில, பட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் நாயகன் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போது இது அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி அப்பா பையன் கேரக்டர் மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. ட்ரைலர் பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ட்ரைலரோட எக்ஸ்பிரஷன் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கமலும் எஸ்டிஆரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வார் வர மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ ரியலி எக்ஸ்பெக்டிங். அது எப்படி இருக்குன்னு தெரியல. மணிரத்னம் எப்படி அதை ப்ரொசீட் பண்ண போகிற ஸ்க்ரீன்ன்றது பெரிய. ஸோ இது வந்து நாயகனோட பார்ட் 2 மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? மேபி, ஏன்னா அந்த ஒரு ஜானரில் தான் வருது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். அண்ட் இதில் கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் சாரோட கெட்டப் காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர். நீங்கள் சிம்புவை பார்க்கும்போதே தெரியுது. ப்ளஸ் கமல் பார்க்கும்போது 2 வித்தியாசமான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குது ரெண்டுமே. யார் வில்லனாக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இதில் உலகநாயகன் வில்லனாக வரத்துக்கு சான்சஸ் அது. ஏன்னா அவர் அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆவார். பட் எஸ்டிஆர் தெரியல. Wait and watch, maybe. This movie is full on intense and action-packed movie. There are lots of actions and it's a continuous action movie, what I feel. And the scenic is quite good, the background scenic and the cinematography of the picture is very good. Sound quality is amazing and the A.R. Rahman music is cherry on the ice. So that's all like. It's a wholesome package. It's a overall like complete package which I feel like. So what do you feel about Kamal Hassan sir's costumes and get-up in this movie? Costume, I feel like it's more over the traditional Indian wear, like how we used to wear or how our grandfather used to wear. And it's more over like the traditional concepts. I'm, very fond of these kinds of traditional wear. Of course, we stopped wearing these in a day-to-day basis, but yeah, that's awesome. Like so, 2 iconic figures like Kamal Hassan sir and STR sir is working in this film. So whom do you think will be the villain in this story? I feel like Kamal Hassan would be the villain in this movie because he has been doing a lots of mixed kind of the characters. So I think he would be the villain in this movie. Let us wait and watch in the theaters, right? Sure. So trailer பார்த்துட்டீங்களா மேம்? எப்படி இருக்கு? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப புதுசாக தான் இருக்குது. காம்பினேஷனே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க ட்ரைலர் பார்த்தோன்னே? மூவி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நல்லாயிருக்கும். அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் நிறைய தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ இதில் கமல் சார் அண்ட் சிம்பு சார் கெட்டப் வந்து எப்படி இருக்குது?
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஒரு ஹோம்லியாகவும் இருக்குது, ஒரு கெத்தாகவும் இருக்குது. ஸோ இதில் கமல் சார் அண்ட் சிம்பு சார் 2 பேர் 2 ஐகானிக் ஸ்டார்ஸ் இருக்காங்க. இதில் யார் வில்லனாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கமல் சார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் சிம்பு தான் பண்ணுறேன். ஏன்னா கமல் வந்து நாயகன் படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டாங்க. ஸோ அவர் வந்து அப்போதுலேருந்தே வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த இது கெட்டவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்டு இருப்பாரு. அதனால் நான் ஒரு ஹீரோ ரோலில் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மூவி வந்து நாயகனோட பார்ட் 2 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? மேபி இருக்கலாம். ஏன்னா அதோட சீன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ப்ளஸ் விருமாண்டியோட அந்த மூவி சீன்ஸும் காட்டியிருக்காங்க, த்ரிஷாவை காட்டியிருக்காங்க. சிம்போட லுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவர் ஒரு ஃப்ரேமில் வந்து நல்லா இருக்கார். பார்க்கவே அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தேட்டரில் பார்த்தா தெரியும், நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும். அவங்க மியூசிக் நல்லாயிருக்கு, பிஜிஎம்ஸ்லாம் நல்லாயிருக்கு. தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். தெறிக்க விட்டுருக்காரு மணிரத்னம். அதாவது பழைய மணிரத்னத்துக்கு வயசாச்சுன்னு எல்லாரும் நினச்சாங்க. இப்போ சிங்கம் மாதிரி சொல்லிட்டு எடுத்துருக்காரு படம். அதை விட சிம்புக்கு வந்து இந்த படம் ஒரு டர்னிங் பாயிண்ட். அதாவது சிம்பு கீழே விழுந்துடுவார்னு நினச்சாங்க. சிம்புவை தூக்கி விடுறதுக்கு மணிரத்னம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்ல படம், வெயிட்டாக இருக்குது. இந்த படத்தோட வில்லன் யாருன்னா சிம்பு. ஏன்னா வளர்த்த கடை, அதாவது ஒரு சின்ன வயசில் வளர்த்துருக்காரு கமல் சிம்புவை. பெரிதானோன்னா ரவுடிசம் ஆயிடுறான். ரவுடிசம் ஆனோன்னா அவருடைய போக்கு வந்து ஓவராக போகிறதுனால கமலுக்கு பிடிக்காத மாதிரி அந்த ட்ரெயினில் தெரியுது. கடைசியில் கமலுடைய கழுத்தே நெருக்க வராரு. அப்போ பார்க்கும்போது சிம்புவுடைய நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவருடைய ஹேர் ஸ்டைல் ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒரு புதுப்பொலிவோடு. அதாவது எப்போவுமே ஒருத்தன் கஷ்டப்படும்போது ஒருத்தன் காப்பாற்றணும், அதுதான் உதவி. நல்லா இருக்கும்போது காப்பாற்றி பிரயோஜனம் இல்லை. இந்த படத்தில் வந்து மணிரத்னம் வந்து சிம்பு கீழே விழுறாருன்னு எல்லாரும் சொல்லவும், இல்லை நான் தூக்கி விடுவேன், எத்தனை பேர் நான் தூக்கி விட்ருக்கேன், சிம்புவை நான் தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது, கமலுக்கு எப்படி நடிக்க சொல்லணும்னு தேவையே இல்லை. ஏன்னா மணிரத்னத்துக்கு ஈஸி. அதேமாதிரி சிம்புக்கும் வந்து அவர் கஷ்டப்படவே இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்காங்க. ஃபைட்லாம் தெறிக்கி விட்ருக்காங்க. இந்த படம் வந்து கமலுடைய பழைய படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பழைய படம் எல்லாமே சொல்லலாம். இப்போ நாயகனோட பார்ட் 2 மாதிரி இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாயகனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து ஸ்லோவான கேரக்டர். இதில் வந்து கமல் மீண்டும் இளமையாக இருக்கார். அவருடைய பழைய படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா விரும்பாண்டி, அதுக்கு முன்னால் உள்ள படம், 2-3 படம் கமலுடைய படம் இந்த சாயலில் இருக்குது. ஆனால் அந்த சாயலில் தழுவில் அதே அமைப்பில் இருக்குது படம். மணிரத்னத்துக்கு இந்த படம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, சில பேர் படம்லாம் இத்தனை கோடி போகுதுன்னு பெருமையாக பேசிக்கிட்டாங்க. இப்போ நான் பெருமையாக பேசுவேன். ஏன்னா நியூமராலஜி பார்க்குறேன், நிறைய சேனலில் நான் அவரை பற்றி, அவருடைய டேட்டா பொறுத்து பிறந்தநாளுக்கெல்லாம் நான் பேசியிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜூன் ஜூலையில் அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு. இந்த வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து அவருக்கு ஸ்டார்ட்டு. விரைவில் நான் வந்து அவருக்கு ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் முடிந்து உடன் அவருக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக வரும். அவர் இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க தகப்பனாருக்கு வந்து இவர் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், டி ராஜேந்தர். இவரும் சிம்புவுக்கும் ஒரு டைம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வருமா, அதெல்லாம் தப்பாக சொல்ல முடியாது. எவனும் யோக்கியம் கிடையாது. சிறு வயசில் எல்லாரும் தவறு பண்ணுறது தான். அதே தான் சிம்பு. இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டார். அதே மாதிரி பெரிய இடத்துக்கு வந்த பிறகு அவர் மணிரத்னம் கூப்பிட்டு எடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, மணிரத்னத்துக்கு ஒரு பெருமை, சிம்பு வச்சு எடுத்து இப்போ அந்த படம் வெட்டி அடைஞ்சு வைங்களேன், வேர்ல்டு ரெக்கார்டு. இத்தனை எல்லோரும் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 500 to 600 crores கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே போய் நம்ம தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 பேர்த்த சொல்லி அந்த 10 100 ஆகி 100 1000 ஆகி 1000 லட்சம் ஆகணும்னு நான் சிம்புக்காக வாழ்த்துறேன். நீங்களும் மக்களும் தேட்டரில் போய் படத்தை பார்த்து வாழ்த்துங்க. தேங்க்யூ சார்.